அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில பேருக்கு பண கஷ்டம், அதன் மூலமாக கடன் பிரச்சனை, சில பேருக்கு மனதளவில் ஏதாவது குழப்பங்கள் கவலைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல அடிக்கடி ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியாமல் கூட போயிருக்கும். எதுக்காக இருந்தாலும் ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களுக்கான முடிவாக தான் வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு அமையவிருக்குது. இந்த திங்கட்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்க இருக்குது. சித்திரை 1 பிறக்க இருக்குது. இது நம்மளுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா வருடத்தின் பிறப்பாகவும் இருக்குது. தமிழ் வருடத்தின் பிறப்பாக இருக்குது. அதாவது ஸ்ரீ விஸ்வாவசு ஆண்டானது முடிஞ்சு ஸ்ரீ பராபவ வருடமானது பிறக்க இருக்குது. அதுவும் இது எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது. மேலும் இந்த ஆண்டில் ராஜாவா குரு பகவானும் சனி மந்திரியாகவும் இருப்பாங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு நீதி நியாயம் இந்த மாதிரி நம்மளுடைய நாடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் இதில் பார்த்திங்கன்னா சில பொருளாதார சவால்கள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் நமக்கு வர இருக்கும். கொஞ்சம் பணம் முன்ன பின்ன நமக்கு வரது லேட் ஆகும். இதன் மூலமாக கொஞ்சம் பொருளாதார கஷ்டங்கள் வரும். ஆனால் இந்த மாதிரி கஷ்டங்கள் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் ஆட்டோமேட்டிக்காகவே காணாமல் போயிடும். இருந்தாலும் அந்த முன்பாதியிலையும் நமக்கு எந்த கஷ்டமும் பொருளாதார ரீதியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா எல்லார் கண்லேயும் படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி படுவதற்கு வாய்ப்பு இல்லை. யாருடைய வாழ்க்கையில் அந்த பொருளாதார ரீதியான சிக்கல்களெல்லாம் தீரப்போகுது, வளமான வாழ்க்கை அமையப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ அவங்க கண்ணில் மட்டும்தான் வரும். இப்போ யூடியூப்பில் எத்தனையோ வீடியோ நம்ம பார்க்குறோம். சிலதெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவோம். ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உறவினர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த ஒரு நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு தரும். ஸோ விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதை நீங்கள் திங்கட்கிழமை இரவு தூங்குறதுக்குள்ளே செய்யறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா விடிஞ்ச நமக்கு தமிழ் வருஷ பிறப்பு பிறந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இதை நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த பரிகாரத்தை முதல் நாளில் நம்ம செஞ்சிடணும். திங்கட்கிழமை நாளில் ராகு காலம் யமகண்டம் இல்லாத சமயத்தில் நீங்கள் இதை செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். மேலும் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தளை, காப்பர் அதாவது செம்பு, இதனாலான சொம்போ அல்லது டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. பித்தளையை காட்டிலும் காப்பர் அந்த செம்பில் ஒரு சின்ன டம்ளரோ சொம்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதுக்கு அதிகப்படியான பலன் தரக்கூடிய சக்தி உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காப்பர் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லைன்னா செம்பு யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததில் சுத்தமான தண்ணீர் நம்ம பிடிச்சிக்கணும். இந்த தண்ணீருமே பார்த்திங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதே போல் வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னா அந்த கிணத்து தண்ணீர் பயன்படுத்துங்க. இல்லைன்னா இப்போ நிறைய ஊரில் மழை வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி மழை வந்துட்டுருந்துச்சுங்கும்போது நீங்கள் அந்த தண்ணீர் சேகரித்து வச்சுருந்து கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி 3 வழியிலையும் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே குடிக்கிற தண்ணீர் பிடிச்சி வச்சுருப்பீங்க. ஒரு 4-5 பாத்திரத்துலேயோ குடத்துலேயோ பிடிச்சி வச்சுருப்பீங்க. அதில் சமையலுக்குன்ட்டு எடுக்காத, அதாவது எச்சில் படாத ஏதாவது ஒரு குடமோ ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணீர் பிடிச்சிருக்கீங்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும். இதை பிடிச்சி வச்சுக்கோங்க.
அடுத்தது இதில் நம்ம சில பொருட்கள் வந்து போடணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மங்களத்தை கொடுக்கின்ற மஞ்சள் தூள் வந்து போடணும். இந்த மஞ்சள் தூளுமே கஸ்தூரி மஞ்சளாக போடுறது அப்படிங்கிறது சிறப்பு. வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. வாங்குவதற்கும் வழி இல்லைங்கும்போது வீட்டில் இருக்கிறதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சாதாரண மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் தூளுங்கிறது குரு பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு பொருள். அதனால் நம்ம இதை தான் வந்துட்டு முதல்ல வந்து போடணும். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது சிறு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். வீட்டில் நல்ல ஒரு பணவசியத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும். இதையும் வந்துட்டு நீங்கள் போடுங்க. உங்கள் விரலால் நசுக்கி அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் வந்துட்டு செய்யணும். இதை இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது ஜீரகம். இந்த ஜீரகம் குரு பகவானுக்கும் உரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை, தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதுசாக வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இதே வந்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க. அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். கெட்டது எல்லாம் வந்து துரத்தி அடிக்கும். இதையும் வந்து போடுங்க. சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு எடுக்காதீங்க. புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கோங்க. என்னென்ன போட்டிருக்கிறோம்? மஞ்சள் தூள், அதே போல் கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஜீரகம், 4 போட்டாச்சு இல்லையா? இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து போடணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்லறை காசு. ஒரு 5 ரூபாயோ 1 ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து போடணும். ஏன்னா பண கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறோம். அதனால் இதை ஒன்று எடுத்துக்கோங்க. சுத்தமான வேறு ஒரு தண்ணீரில் கழுவிட்டு இந்த சொம்புக்குள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ இந்த தண்ணீரில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிங்க. தண்ணீரில் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதை நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது மூடி போட்டோ மூடி போடாமலோ கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வந்து வச்சுருங்க. இது அந்த திங்கட்கிழமை இரவு முழுக்க அங்கேயே வந்து இருக்கட்டும். பீரியட்ஸில் இருக்கிறவங்க வீட்டில் வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் எழுந்ததும், இப்போது சித்திரக்கணிக்கு நீங்கள் கண்ணாடியிலெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா முகமெல்லாம், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தானே நீங்கள் வாசலில் கூட்டி கோலம் போடுவீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள், இதில் கொஞ்சம் அந்த பக்கெட் தண்ணீரோடு கலந்து உங்களுடைய வாசலை கழுவுறதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அதே போல் கண்டிப்பாக அன்றைக்கி நிலைவாசல் படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா? அந்த நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீரை ஒரு மாவிலை கொண்டோ, துளசி இலை கொண்டோ, வெற்றிலை கொண்டோ வீடு முழுக்க தெளித்து விடுறது அப்படிங்கிறது நல்லது. எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுறது அப்படிங்கிறதும் நல்லது. ஸோ இதை நம்ம 3 இடங்களில் வந்துட்டு தெளிக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளார, அடுத்தது நிலைவாசலில், அடுத்தது நம்மளுடைய வாசலில் கோலம் போடக்கூடிய இடத்துல. இதுக்குள்ளே இருக்கிற காசு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பீரோவில், பர்ஸில் அப்படின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது ஆண்டினுடைய முதல் நாள், தமிழ் தேதியினுடைய முதல் நாளே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் வறுமை தரக்கூடிய, தரித்திரத்தை தரக்கூடிய எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காது. எதுவுமே உங்கள் வீட்டை வந்து நெருங்காது. இனி முழுக்க எல்லாமே நல்லவை மட்டுமே நடக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு சந்திக்க போகிறீங்க. செம்பு பாத்திரம் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வாங்க முடியலைன்னா பித்தளை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் இந்த வரப்போகிற தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பான பதிவுகளெல்லாம் நான் உங்களுக்கு போட இருக்கிறேன். ஸோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.